இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் எல்இடி கிரெடிட் கார்டு தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க் தான். ஸோ ஏயு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூ அப்படிங்கிற அப்ளிகேஷனோட டையப்பில் இந்த ஒரு முதல் எல்இடி கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லைட்டுக்கு பக்கத்தில் வைக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து க்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைனில் இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு நிறையவே கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னெல்லாம், எந்தெந்த பிராண்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% வரைக்கும் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், யூனி இந்த 3 வெப்சைட்லையுமே நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பர்ச்சேஸ்க்குமே உங்களுக்கு வந்து 12% வரைக்கும் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரிவார்ட்ஸோட வேல்யூ 2 ரிவார்ட்ஸ் சேர்ந்ததுன்னா ₹1 அதோட வேல்யூ. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து 50 பைசா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூ அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ட்ராவல் டிக்கெட், அதாவது வந்து ஃப்ளைட் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹோட்டல் புக்கிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து செக்யூ அப்ளிகேஷன் மூலமாக பண்ணும்போது அதுலேயுமே உங்களுக்கு வந்து 12% வரைக்கும் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பில் பேமெண்ட். இந்த யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டையும் நீங்கள் வந்து செக்யூ அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணும்போது அதில் உங்களுக்கு 12% ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து சொமோட்டோவிலையும் நீங்கள் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது அதில் 12% வரைக்கும் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ்கெட், அமேசான் நவ், ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஷாப்பிங் சைட்டில் நீங்கள் வந்து ஏதாவது ராசரி ஐட்டம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ராசரி ஐட்டம் ஆர்டர் பண்ணும்போது அதுலேயுமே உங்களுக்கு 12% வரைக்கும் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நார்மல் ஆர்டர் பண்ணாலும் சரி, அதே மாதிரி வந்து அமேசான் நவ், அப்புறம் ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ், ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் ராசரி ஆர்டர் பண்ணாலும் சரி, இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணும்போது அதுலேயும் உங்களுக்கு 12% வரைக்கும் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு ரூபே வேரியண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்துட்டு ஸ்கேன் அண்ட் பே வந்து பண்ணி நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதில் உங்களுக்கு 2.5% வரைக்கும் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இதை தவிர மற்ற இடங்களில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே 1% ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 8000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நீங்கள் வந்து இந்த செக்யூ அப்ளிகேஷனில் வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெங்களூர் டு டெல்லிக்கு நான் ஸ்டாப் ஃப்ளைட் டிக்கெட் டோட்டலாக நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது 8000 செக்யூ ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒவ்வொரு பிராண்ட்லையும் வந்து எவ்வளோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே ஏர்ன் பண்ணி ஒரு 8000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்ததும் அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரிவார்ட்ஸ் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹோட்டல் புக்கிங், அப்புறம் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் வந்து பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ் பாயிண்ட், ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்டோட வேல்யூ 50 பைசா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மைத்ரா, ஸ்விக்கி, நைகா இது மாதிரியான பிராண்ட்ஸில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸு ஒரு ரிவார்ட்ஸோட வேல்யூ 50 பைசா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுவீங்க, கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுவீங்களா. ஸோ அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ் பாயிண்டோட வேல்யூ, ஒரு பாயிண்டோட வேல்யூ 25 பைசா அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னுமே இதோட ரிவார்ட்ஸ் வந்து முடிஞ்சிறதில்ல. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மோர் தென் 10,000 பிராண்டுக்கு மேலே டையப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிராண்ட் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுலாம் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஓவராலாக நீங்கள் ஆன்லைனில் எந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஷாப்பிங், அப்புறம் ட்ராவல், ஃபுட் டெலிவரி, ஆன்லைன் ராசரி இந்த மாதிரி எதில் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு 5% கேஷ்பேக். இது வந்து மோர் தென் 10,000 பிராண்டோட டைப் வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பர்ச்சேஸ் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் 1% ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆகும். இந்த கிரெடிட் கார்டில் இப்போ வந்து ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை May 31 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ டோட்டலாகவே வந்து 0. எந்த ஜாயினிங் ஃபீமே கிடையாது May 31 வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜாயினிங் ஃபீ எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
999 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது போக வந்து செகண்ட் இயர் ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 499 ரூபா மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு. ஸோ உங்களுக்கு வந்து 12% ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து வேறு எந்த ஒரு கிரெடிட் கார்ட்லையுமே கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிராண்டில் வந்து 12% ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும், அது தவிர மற்ற பிராண்டில் 5% ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுமே இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செக்யூ அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக தான் பண்ணணும். அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து May 31 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது. செகண்ட் இயர் ரினிவல் ஃபீ மட்டும்தான் 499 ரூபா பிடிப்பாங்க. அதுவுமே நீங்கள் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு இயர்க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு டோட்டலாக வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கிரெடிட் கார்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒர்த்தா இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இது தவிர மற்ற பிராண்ட்ஸில் உங்களுக்கு நிறையவே ஆஃபர் அண்ட் பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா AU பேங்க் தான். AU பேங்கோட கொலாபரேஷனில் தான் இந்த ஒரு LED டைப் ஆஃப் கிரெடிட் கார்டை இப்போ வந்து செக்யூ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.